அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க. நம்ம அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம ஒரு கேரட் வச்சு டெசர்ட் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கேரட் எல்லாம் துருவி எடுத்துக்கிட்டேன். அகர கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் அந்த பாயில் ஆகும்போது நல்லா சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். இப்போ நான் கேரட்டை துருவின கேரட்டை நான் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதை நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூடவே நான் கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது வேணா சேர்த்துங்க, வேணா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் சேர்த்தல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட முந்திரியும் பாதாமும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நான் ஊற வச்சு அதில் இருக்கிற தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்து வறுத்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், நல்லாயிருக்கும், அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நார்மல் பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பால் ஆட் பண்ணிவிட்டு அதை வேகும் போது நம்ம சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம பால் ஆட் பண்ணி சிம்மில் வச்சுடுங்க. ஏன்னா தேங்காய் பால் போகிறதுனால சிம்மில் வச்சு நம்ம வேக வைக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னாக்கா பால் தெரிஞ்சிடும். நார்மல் பால்னாக்கா பிரச்சனை இல்லை. இது கூடயே நான் சுகரையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம், அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மீதி இருக்கிற பாலில் மறுபடியும் இதை போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம். இது கூடவே அகரகரும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அந்த அகரகரையும் இது கூட நம்ம இது வடிகட்டி சேர்த்துக்கலாம். அகரகரை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை சிம்லேயே வைப்போம். அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த பவுலில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுடைய கேரட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. மாஷா அல்லாஹ். இதில் நான் எந்த ஒரு கலரோ எந்த ஒரு ஃப்ளேவரும் நான் ஆட் பண்ணல. ஒரிஜினலாக இருக்கிற கலரும் அதில் இருக்கக்கூடிய கேரட்டுடைய ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும். குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அதில் நட்ஸு தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட்டு நம்மளுக்கு கேரட் ஹல்வாவுடைய டேஸ்ட் இருக்கும். அதனால் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் புட்டிங் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.